வணக்கம், நான் சௌமியா. 40 ஆண்டுகளா தனிமைப்படுத்தப்பட்ட கண்ட்ரி. அந்த நாட்டுக்கு யாரும் போகவும் முடியாது, அந்த நாட்டு மக்கள் வெளியில வரவும் முடியாது. ஸ்டார்பக்ஸ், மெக்டின்னு எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனங்களும் கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி முதல் ஏத்திஸ்ட் கண்ட்ரியா இருந்திருக்கு. சரி, இதெல்லாம் கேட்கும்போது நார்த் கொரியாவா இருக்குமோன்னு உங்களுக்கு தோணலாம். பட் இது யூரோப்ல இருக்க ஒரு நாடு. சரி, இது எங்க இருக்கு அண்ட் 40 வருஷங்களா எதனால க்ளோஸ்டு கண்ட்ரியா இருந்திருக்கு அண்ட் இப்ப இந்த கண்ட்ரியோட சிச்சுவேஷன் என்ன? இந்த மாதிரி சுவாரஸ்யமான வரலாற்றுகளை கொண்ட இன்ட்ரெஸ்டிங்கான கண்ட்ரிஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அல்பேனியா யூரோப்ல இருக்க இந்த கண்ட்ரி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. 40 இயர்ஸா ஒரு சீக்ரெட் கண்ட்ரியா தான் செயல்பட்டு இருந்தது. இந்த கண்ட்ரியை சுத்தியுள்ள பார்டர்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ஐசோலேட்டட் கண்ட்ரியா இருந்ததுக்கு காரணம் ஒரு சர்வாதிகாரி என்வர் ஹோக்ஸா 1944 இருந்து 1985 வரைக்கும் அல்பேனியாவை ஆட்சி பண்ணாரு. 1967 ஆண்டு அல்பேனியாவை ஒரு ஏத்திஸ்ட் கண்ட்ரியா மாத்தினாரு. அல்பேனியால இருந்த எல்லா சர்ச்சஸ் அண்ட் மாஸ்க், எல்லா ரிலிஜியஸ் பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே அழிச்ச ஒரு சர்வாதிகாரி. இங்கிலீஷ்ல டிக்டேட்டர்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு ஒரு டிக்டேட்டர்னு புரிஞ்சுக்க ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். அந்த நாட்டுல இருந்த ஒரு ஃபேமிலியோட வீட்டுல பேப்டிசம், அதாவது ஞானஸ்தானம் செஞ்சதை குற்றமா சொல்லி அந்த ஞானஸ்தானத்தை செஞ்ச பிரேஸ்ட தூக்குல போட்டு சாகடிச்சாங்க. ஈவன் முஸ்லிம்ஸ் அண்ட் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் மதத்தோட தொடர்பா இருக்குன்னு தாடி வளர்க்கறத கூட தடை செஞ்சாங்க. மதத்தை தடை செஞ்சது மட்டும் இல்லாம அந்த நாட்டு மக்கள் வெளிநாட்டுக்கு டிராவல் பண்ண கூடாதுன்னு அந்த டிராவலையும் அவங்க பேன் பண்ணிருந்தாங்க. போர்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக அல்பேனியா முழுக்க சுமார் 7,50,000 பதுங்கு குழிகளை கட்டினாரு. 1985 ஆண்டு என்வர் ஹோக்ஸா இறப்புக்கு அப்புறமா சர்வாதிகார ஆட்சி முடிவுக்கு வந்தது. அல்பேனியால நிறைய பில்டிங்ஸ் திரும்ப கட்ட ஆரம்பிச்சாங்க அண்ட் பங்கர்ஸ் எல்லாத்தையுமே ஆர்ட் கேலரிஸ், மியூசியம்ஸ், ஈவன் டாட்டூ ஷாப்ஸ கூட மாத்திட்டாங்க. நிறைய புது புது பிசினஸ் தொடங்க ஆரம்பிச்சாங்க அண்ட் நிறைய ஆபீஸ் பில்டிங்ஸ் கட்ட ஆரம்பிச்சாங்க. ரெஸ்டாரண்ட்ஸ் ஓபன் பண்ணாங்க அண்ட் லாட்ஸ் ஆஃப் காஃபி ஷாப்ஸ் தொடங்கினாங்க. எங்க பார்த்தாலும் அல்பேனியால காஃபி ஷாப்ஸ் தான். Yes, Albania have the highest number of coffee shops per capita in the world. அதாவது 1,00,000 பேருக்கு சுமார் 654 காஃபி ஷாப்ஸ் இருக்கு. இவ்வளவு நிறைய காஃபி ஷாப்ஸ் இருந்தும் அங்க வந்து ஸ்டார்பக்ஸ் கிடையாது. 0 ஸ்டார்பக்ஸ் அண்ட் 0 மெக்டொனால்ட்ஸ். ஏன்? வெளிநாட்டு உணவுகளை விட அவங்களுடைய ஓன் ஃபுட் அவங்க ரொம்ப விரும்பினாங்க. என்னதான் டார்க் பாஸ்ட் இருந்தாலும், ஒன்ஸ் அவங்களுடைய ரிலீஜியன்ஸை பேன் பண்ணிருந்தாலும், அவங்க கண்ட்ரி பார்டர்ஸை க்ளோஸ் பண்ணிருந்தாலும், சர்வாதிகார ஆட்சிக்கு அப்புறமா அல்பேனியா மக்கள் அவங்க நாட்டையே ரீபில்ட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். இப்போ ஒரு பீஸ்ஃபுல் கண்ட்ரியா இருக்கு. முக்கியமா நீங்க என்ன ரிலிஜியன் அந்த நாட்டு மக்கள் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்களுடைய பதில், பிகாஸ் அல்பேனியால இப்போ யார் எந்த ரிலிஜனாவும் இருக்கலாம். அண்ட் அல்பேனியாவை பார்த்து ஒரு விஷயம் நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கணும். ஒரு கண்ட்ரியோட மோசமான வரலாற்றால அவங்கள நம்ம குறை சொல்லக்கூடாது. டார்க் பாஸ்ட் வச்சு அந்த கண்ட்ரியை தவறா ஜட்ஜ் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு பதிலா ஃபியூச்சர் அந்த கண்ட்ரி எப்படி மாத்திருக்காங்க நாம பார்க்கணும்.